இதை ஏன் இந்த நோன்பு இந்த மக்களுக்கு கடமையாக்குவதற்கான காரணம் என்ன என்று அல்லாஹ் தனது திருமறையில கூறுகிறான். ஆனால் நம்மில் பலர் இந்த நோன்பை பற்றி நாம் எப்படி கலந்துரையாடினோம் என்றால், நோன்பு என்பது அதாவது ஏழைகளுடைய கஷ்டம் பணக்காரர்களுக்கு அறிய வேண்டும் என்பதற்காக, சில பேர் அந்த ஏழையினுடைய பசியை உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நோன்பை கடமைக்குள்ளான் என்று சில பேர் கூறுகிறார்கள். இன்னும் சிலரோ மக்களுடைய கஷ்டங்களை புரிய வேண்டும், அல்லாஹ்வுக்காண்டி தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் அவர்களுடைய மன இச்சைக்கு தகுந்த போல அவர்கள் நோன்புக்கு அதுக்குள்ள விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்கிறான், நோன்பு எதற்கு தெரியுமா நான் கடமைக்குள்ளேன், நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும், நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நோன்பை கடமைக்குள்ளேன். அப்ப ஒரு ஆள் அல்லாஹ் நமக்கு இந்த 30 நாள் நோன்பு வைப்பதற்கான முக்கிய காரணமே அந்த நம்மிடத்துல அந்த ஒரு இரையச்சம் வரணும். இந்த 30 நாள் அந்த ஏற்படுகின்ற அந்த இரையச்சம், அந்த ரீசார்ஜ், அதைத்தான் அந்த ஒரு வருஷமா நம்ம பயன்படுத்தணும். 30 நாள் எப்படி அல்லாஹ்வுக்கு பயந்து நன்மையான நமக்கு ஹலாலான விஷயம் நமக்கு தெரியும். ஒருவர் திருமணம் பண்ணியிருப்பாரு, நம்முடைய மனைவி அருகில இருக்கும், நோன்பு வச்சிருப்போம், நமக்கு ஹலாலான மனைவி தான், இருந்தாலும் நம்ம கூடாம இருப்போம். ஏன்? அல்லாஹ் சொன்னாங்க, யாருமே இல்லாத இடம், எல்லா உணவுகளுமே இருக்கும், நம்மளால சாப்பிட முடியும், இருந்தாலும் நம்ம சாப்பிடாம இருப்போம். ஏன்? அல்லாஹ் சொன்னாங்க. அப்போ நோன்பு அல்லாத நேரத்திலே நம்ம என்னென்ன தவறான விஷயங்களை செய்யறோமோ